சில வருஷத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன். அந்த பாட்டு கேசட்டில் போட்டு சிடியெல்லாம் விற்றுட்டு ஒரு சர்ச்சில் நான் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அந்த சர்ச்சில் நான் போன சர்ச்சில் விசுவாசி வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது எனக்கு. இமீடியட்டாக வீட்டுக்கு வாங்க, உடனே வீட்டுக்கு வாங்க. எதுக்குன்னா, இல்லை வீட்டில் ஒரே பிரச்சனை, ஒரே ரகலை, நீங்கள் சிடி கொடுத்துட்டு வந்தீங்களா பாட்டு, அந்த பாட்டால் பிரச்சனை அப்படின்னாங்க. அந்த பாட்டு 4 லைன் பாடின உடனே பொண்ணு டேப்பர் எடுத்து போட்டு உடச்சிட்டா. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, இந்த பாட்டு சரியில்லை, ஓடு கத்துறா அப்படின்னா. ஒரு பக்கத்தில் மாண்டியானவர் இருக்காங்க, அவங்க ஏஜ் சர்ச்சில் பேசுறதுக்காக போனோம். அங்கே போனால் சனிக்கிழமை சாயங்காலம் மீட்டிங்கில் பேசு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் பேசுறதுனால அந்த பாஸ்டர் வந்தாங்க. ஐயா நீங்கள் நேற்று பாடிங்களா அந்த பாட்டை, நான் பாடலாமான்னு கேட்டாங்க. பாடுங்க அப்படின்னு. பார்த்தா நான் தமிழ் எழுந்த பாட்டை அவங்க கன்னடத்தில் நைட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி மறுநாள் காலையில் கன்னடத்தில் பாடுறாங்க. தலையில சொல்லுமா தலையிலூயா. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தூத்துக்குடியில் ஒரு அண்ணன் இருக்கிறார். அவருக்கு ஹார்ட் பிரச்சனை, ப்ரெஷர், பிபி இதெல்லாம் இருக்குது. அவருக்கு 65 வயசு கிட்ட ஆகுது. அவர்கிட்ட நைட்டு 11 மணிக்கு ஃபோன் வருது. எத்தனை மணிக்கு ஃபோன் வருது? அவரு அண்ணே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னார். ஏன்னா என்னத்துக்கு லிங்க் அனுப்பிச்சிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த லிங்க்குள்ளே போனால் அது யூடியூப்பில் போச்சு. யூடியூப்பில் போனால் அந்த யூடியூப்பில் பார்த்தா இரும்புலியூர் கன்வென்ஷனில் நான் எழுதின பாட்டை பாடிட்டுக்கிறாங்க. அல்லையா சொல்லுவோமா. அதில் ஒருத்தர் கீழே கேட்டுக்கிறான், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பாட்டு கேட்கும் போது ஒரு அனாயிண்டிங் அபிஷேகம் வருது, ஆனால் இந்த பாட்டு தமிழில் இருக்குது, நான் தெலுங்குக்காரன், எனக்கு தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னா அவங்க ஒரு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த பாட்டு ஏற்கனவே நாங்கள் தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த லிங்க் பார்த்தா அங்கே போய் தெலுங்குலேயே பாடுறாங்க. இந்த பாட்டை சிபிஎம் காரங்க இரும்புலியூர் கன்வென்ஷனில் பாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெலுங்குல அங்கே ஒரு கன்வென்ஷனில், ஆந்திராவில் கன்வென்ஷனில் பாடுறாங்க. ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட், மியூசிக்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாக அழகாக பாடுறாங்க. கத்திர சோத்திரம். திரும்பி வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அது என்னதடா பாட்டு, அது மாதிரி பாட்டு. அது அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம் தான், தினம் பாடலும் பாடலும் தான். நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம் தான், தினம் பாடலும் பாடலும் தான். அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. உம்மோடு உறவாடிட என்று மனசெல்லாம் மகிழுதையா. உம்மோடு உறவாடிட என்று மனசெல்லாம் மகிழுதையா. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆனந்த சந்தோஷமே.